நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை கொரட்டூர் பகுதியில் கோவில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வீடுகளை விற்று 2500 கோடி ரூபாய் அளவுக்கு ஏமாற்றி விட்டதாக அலைன்ஸ் அர்பன் ரைஸ் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக டிஜிபி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்துள்ளனர். கோடிகளை கொட்டு வாங்கிய வீடுகளின் மதிப்பு 0 ஆனதன் அவலத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிய அலையன்ஸ் அர்பன் ரைஸ் கட்டுமான நிறுவனத்தின் அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் ப்ராஜெக்டின் அடுக்குமாடி குடியிருப்புகள்தான் இவை. சென்னையை அடுத்த கொரட்டூர் பகுதியில் லேக் வியூ பாயிண்டில் சுமார் 16 ஏக்கரில் 8 பிளாக்குகள் என 18 மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்திருக்கிறது அலையன்ஸ் அர்பன் ரைஸ் என்ற தனியார் கட்டுமான நிறுவனம். இந்த வளாகத்தில் 2036 வீடுகள் உள்ள நிலையில் ஒவ்வொன்றும் 650 சதுர அடி முதல் 2700 சதுர அடி என பல்வேறு அளவுகளில் கட்டப்பட்டிருப்பதாகவும் அவை ஒவ்வொன்றும் சுமார் 50 லட்சம் முதல் 3 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் அங்கு வீடு வாங்கிய குடியிருப்பு வாசிகள். இந்த நிலையில் அந்த குடியிருப்புகள் அமைந்துள்ள 16 ஏக்கரில் 95 சென்ட் நிலம், அதாவது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலம் என தெரிய வந்ததை அடுத்து அந்த குடியிருப்புக்கான பட்டா ரத்து செய்யப்படுவதும் பின்னர் மீண்டும் வழங்கப்படுவதும் என உள்ளே வெளியே கதையாக இருந்து வந்திருக்கிறது. இந்த 8 பிளாக்ல 5 பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் குடியேற ஆரம்பிச்சிட்டோம். 6வது 7வது 8 கட்டும்போது அது 2015. அப்போ தெரிஞ்சிருந்தும் அவங்க கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு 3 வாட்டியை பட்டா கேன்சல் பண்ணுவாங்க, பட்டாவை மறுபடியும் புதுப்பிப்பாங்க, ரீஇஷ்யூ பண்ணுவாங்க, மறுபடியும் பட்டா கேன்சல் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் காரணம் வேறு ஏதோ சொல்லி இன்டர்னலாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் பட்டாவை ரீஇஷ்யூ வாங்கிட்டாங்க. அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் குடியிருப்புகள் அமைந்திருக்கும் இடத்தில் 95 சென்ட் நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என்று நீதிமன்ற தீர்ப்பு 2025 வெளியானதை அடுத்து அந்த நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு 0வாக மாற்றப்பட்டதாகவும் இதனால் வீடுகளை பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள். 2018 ஒரு 6 மாதம் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ நாங்களாம் போய் கேட்குறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகிருக்கு, இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லும்போது இது ஒரு சிம்பிள் இஷ்யூ, நாங்கள் சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க பட்டா. நாங்கள் மறுபடியும் அந்த 6, 7, 8 இருக்கிறவங்களும் ஃப்ளாட்ஸை வாங்கி குடியேற ஆரம்பிச்சிட்டோம். 2025 போன வருஷம் செப்டம்பர் மாதம் இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு. என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 95 சென்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அதை கோவில் நிலம்னு சொல்லிட்டு வங்கி கடன் வாங்கி வீடுகளை வாங்கிய நிலையில் வீட்டின் மதிப்பு 0 ஆனதால் வாங்கிய கடன் தொகைக்கு சொத்து உத்தரவாதம் கேட்டு வங்கிகள் அழுத்தம் கொடுத்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கோடிகளை கொட்டி வீடுகளை வாங்கிய நிலையில் அதன் மதிப்பு 0 ஆனதால் விழி பிதுங்கியிருக்கும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் அலையன்ஸ் அர்பன் ரைஸ் கட்டுமான நிறுவனம் சுமார் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு ஏமாற்றி விட்டதாக டிஜிபியிடம் புகார் அளித்திருக்கின்றனர். எங்களுக்கு புதிய நெருக்கடி இப்போ என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே லோன் வாங்கி தான் பண்ணியிருக்கிறோம். பேங்க்ல இருந்து இந்த வேல்யூ 0 ஆனதால் எங்களை கூப்பிட்டு பணம் கட்ட சொல்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா. இப்போ 2000 மினிமம் இப்போ 2036 ஃப்ளாட்டினுடைய டோட்டல் காஸ்ட் 2500 கோடி ரூபா. எங்கள் பில்டர் எங்களை ஏமாற்றி இந்த 2500 கோடி ரூபாயினுடைய ஒர்த்தை 0 பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி தங்களிடம் ஏமாற்றிய நிறுவனம்தான் தற்போது அலையன்ஸ் அர்பன் ரைஸ் என்று பெயரை மாற்றி செயல்படுவதாகவும் பெரம்பூர், மாதவரம், கேளம்பாக்கம் போன்ற இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருவதாகவும் புகார் தெரிவித்தனர். எப்படி நடத்திட்டு இருக்காங்கன்னா, அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் இருந்தால் தப்பா போயிடுன்னு சொல்லிட்டு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு 4-5 ப்ராஜெக்ட் மாதவரம், கேளம்பாக்கம் இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு, பெரம்பூர் அங்கெல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ எங்களுக்கு எங்கள் வேல்யூ 0. நாங்கள் டிஜிபி கிட்ட என்ன பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம்னா, இந்த 2500 crores லாஸை இந்த பில்டர் எங்களுக்கு ஆன்சரபிள்.
ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும். இதில் இன்வால்வ் ஆன எல்லா அஃபீஷியல்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும். அலையன்ஸ் அர்பன் ரைஸ் நிறுவனத்தின் மோசடிக்கு துணை போன சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கை மட்டுமல்ல, அனைவரின் எதிர்பார்ப்பும் ஆகும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.